ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எங்கள் வீட்டில் இந்த பிளிந்த் பீம் சொல்லுவாங்க, கீழே வந்து ஃபூட்டிங்கு, அதுக்கு மேலே ஒரு 3 அடி காலம் போட்டு அதுக்கு மேலே மண் நிரப்பி அதுக்கப்புறம் அந்த காலத்தெல்லாம் வந்து ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து பிளிந்த் பீம் சொல்லுவாங்க. ஸோ இந்த பீம் வந்து மேலே கல் பரப்பி அது மேலே வந்து இப்போது அந்த பீம் வந்து கட்டிகிட்டு இருக்காங்க. கட்டி முடிச்சதுக்கப்புறம் ஸோ அதில் வந்து ஜல்லி போடணும். பேரலாக பார்த்தீங்கன்னா எங்களுடைய வாட்டர் சம்ப்பு அதுவும் வந்து நாங்கள் பில்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஏற்கனவே 3 அடி, அதாவது நிலத்துக்கு கீழே முடிச்சாச்சு, இப்போ மேலே கட்டிகிட்டு இருக்காங்க. ஏன் ரொம்ப அதை அர்ஜென்ட்டாக பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா, நாங்கள் வந்து தண்ணி வந்து வாங்கி தான் யூஸ் பண்ணணும். அதுக்காக வந்து அதை ரொம்ப உடனே ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ கம்பி கட்டிட்டாங்க, பீம் கம்பிலாம் கட்டி வச்சாச்சு. அதுக்கு இதில் வந்து சைடு பலகையும் அடிச்சிட்டாங்க. ஸோ இப்போ வழக்கம் போல் அந்த மிக்சர் மிஷினை வாடகை எடுத்து அவங்க செப்பரேட்டாக போடுற குரூப் அவங்க தான் வந்து ஜல்லி போட்டாங்க.
ஸோ இப்போ டாப் ஆங்கிள்லேருந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கோம் இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ கம்ப்ளீட் வியூ கிடைக்கும் உங்களுக்கு. இங்கே நாங்கள் போட்டிருக்கோம். ஸோ பார்ட்டிஷன்லாம் எப்படி பிரிச்சுருக்கோன்னு கூட நீங்கள் ஈஸியாக பார்க்கலாம். அந்த பீம் கனெக்டிவிட்டி வந்து ஒரு கம்ப்ளீட்டாக கிடைக்கும். இப்போ சைடு பலகைலாம் எடுத்ததுனால பீமோட ஸ்ட்ரக்சர் வந்து நம்மளால் கிளியராக பார்க்க முடியுது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிங்க. ஸோ இப்போ வர கண்டினியூஸாக வர வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். ஸோ இப்போ இன்சைடு வாட்டர் சம்ப் இருக்குங்களா, அதுலேயும் பூச்சி வேலை நடக்குது. ஏன்னா அதுக்கப்புறம் தண்ணி நிரப்ப முடியும். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இப்போது இந்த கான்க்ரீட் போட்டு பூசுறதுக்கு முன்னாடியே அந்த வாட்டர் ப்ரூஃப் லிக்யூட்லாம் போட்டு பெயிண்ட் பண்ணணும். இது நாங்கள் கொஞ்சம் எமர்ஜென்சிங்கிறதுனால பூசியாச்சு. எப்படி இருந்தாலும் டைல்ஸ் மேலே போட போகிறோம் அப்படிங்கிறதுனால. ஸோ லாஸ்ட்டாக நம்ம டைல்ஸ் போட போகிறோம் அப்படிங்கிறதுக்காக அதுக்கப்புறம் வேணால் ஒரு கோட்டிங் கொடுத்துக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் அர்ஜெண்ட்டாக போட்டாச்சு. ஆனால் புதுசாக கட்டுறவங்க வந்து கான்க்ரீட் போட்டு உடனே வந்து அந்த வாட்டர் ப்ரூஃப் லிக்யூட்லாம் பெயிண்ட் அடிச்சுட்டு கோட்டிங் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் பூசுறது நல்லது. அதுதான் ப்ராப்பர் மெத்தடு. அதே மாதிரி இந்த படி வைப்பாங்க. அந்த படி வைக்கிறதும் பார்த்திங்கன்னா கான்க்ரீட் வைக்கும் போதே அந்த கம்பியோடு ஜாயின் பண்ணி வைக்கணும். நாங்கள் அது வைக்க முடியல, அது எப்படி மிஸ் ஆகிடுச்சு, சரியாக பண்ணலவங்க. இப்போ அதனால் பார்த்திங்கன்னா நாங்கள் அலுமினியம் ஏணி தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஏன்னா இதுக்கப்புறம் ட்ரில் போட்டு பண்ணால் அவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்காதுன்ட்டாங்க. ஒரு வழியாக பூசி தண்ணி நிரப்பியாச்சு. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேங்கர் லாரி வந்து ஒரு 7000-8000 லிட்டரு கரெக்டாக ஃபில் ஆகுது. ஓகே, மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, பாய் பாய்.